ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள் அவர்களும், சிவயோகி சக்திமான் அவர்களும், திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து TJ சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையிலே அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அனுகூலமான திசையில் நின்று அதி அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல சுகபோகங்களை எல்லாம் வாரி வழங்குகின்றார். இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சமசப்தமாக இருக்கக்கூடிய குருவோடு இணைகின்றார். குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ஒரு மங்களகரமான நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுது. வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மங்கள விசேஷங்கள், அதாவது திருமணங்கள் நடக்கலாம், நிச்சயதார்த்தங்கள் நடக்கலாம், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, நிச்சயதார்த்தங்கள் செய்வது, இன்னும் சொல்லப்போனால் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம், இதுபோல் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லங்களில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய தள்ளி போயிருக்கலாம். இப்போ நாங்கள் கூட இப்போ சமீபத்தில் ஒரு 60ஆம் கல்யாணம் சஷ்டியாப்த பூர்த்தி விழா ஒன்று செஞ்சு வச்சோம். ரொம்ப நாள் அவங்க 63 வயசு ஆகிடுது. 3 வருஷமாக இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், வேணாம் கோவிலில் போய் திருக்கடையூரில் பண்ணலாம், இப்படிலாம் அவங்க தள்ளி போட்டுனே வந்தாங்க ஒரு பயத்தோடு. அப்புறம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டு சேலத்தில் போன வாரத்தில் தான் அந்த 60ஆம் கல்யாணம் அற்புதமான முறையில் நடந்தது. அப்போது அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். மெயினாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்குமேயானால், எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 4ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், அல்லது சனி செவ்வாய் சேர்க்க, செவ்வாய் ராகு சேர்க்க, ஏதேனும் ஒரு காரணங்களினால் திருமணங்கள் தள்ளி போகுதா? கவலை வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த திருமணம் உறுதி செய்யப்படும். பொண்ணு அமைஞ்சிரும், இல்லைன்னா பையன் மாப்பிள்ளை அமைஞ்சிருவாங்க. இல்லை சாமி, பொண்ணுக்கே 38 வயசு ஆகுது, இன்னும் மாப்பிள்ளை அமையலை, கவலையே வேணாம், மாப்பிள்ளை உங்கள் வீடு தேடி கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு காரண தடைகள் இருக்கும். அதுக்கு உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வது நல்லது. உடனே இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, இல்லை சாமி, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அங்கே போய் பார்த்துட்டேன், இவரை போய் பார்த்துட்டேன், நான் போகாத கோயில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, ஆனாலும் நடக்கலை. அப்போ இன்னும் உங்களுக்கு சரியான பரிகாரங்கள், சரியான குரு உங்களுக்கு கிடைக்கல, அப்படிங்கிறது தான் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கல. இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கலை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த நல்ல நேரம் கிடைக்குமே ஆனால் உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாங்க, உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எல்லா இடத்துக்கும், திருமணத்துக்குன்னு இல்லை, உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கால நேரம் வழிகாட்டுமேயானால், கால நேரம், நேரங்காலங்கள், நல்ல நேரங்கள் வழிவிடுமேயானால் தடைகள் விலகி உண்மையான குரு உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல் சொத்து பத்துக்கள் வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், இங்கே ஏதாவது இடங்கள் வாங்கி போட்டிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம், சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது உறவினர்களே, நெருங்கிய உறவுகள் கூட அதை உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நேம் மாற்றி போட்டிருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ராங் இருக்கலாம். அதில் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அது சட்ட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் அதை கையாளுவீர்களேயானால் நிச்சயமாக அதில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எனதருமை விருச்சிக ராசி
நேயர்களே. அப்போ சொத்து பத்துக்கள் வந்து சேரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா சொத்தாக இருக்கலாம், நீங்கள் உழைச்சி சம்பாரித்த சொத்தாகவும் இருக்கலாம். அதாவது யாருக்காவது நகையை கொடுத்துருக்கலாம், அடமானத்துக்காக கொடுத்துருக்கலாம், உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஏமாந்திருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை. அப்போது எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக, மங்களகரமான மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 ஆண்டு மாத கோச்சார பலன்கள், கிரகங்கள் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் நமக்கு கவனத்தை செலுத்த வேண்டும் என சொல்லுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருட காலமாகவே சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம், போராட்டம், கவலை அப்படின்னாலே விருச்சிக ராசியை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வச்சிடலாம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நிலையிலிருந்து கடந்த ஒரு மேக்கு அப்புறம் பரவாயில்ல சாமி, நான் கொஞ்சமாச்சும் நிதானமாக இருக்கேன், கொஞ்சமாச்சும் பரவாயில்லாமல் ஒரு மன சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சு. இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பான சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளில் இன்னும் அதிகமான மாற்றங்கள் ஏற்படலை. அதனால தான் இன்னும் அவங்க அதிகமான பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேகம் விவேகம் என்ற சூழ்நிலையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே வெற்றியை காண்பார்கள். உங்களுடைய முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த தடை, அதில் நிறைய தடை இருந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியில் 8ஆம் ராசியாக விருச்சிக ராசி வருகிறது. அந்த 8ஆம் ராசியான விருச்சிக ராசியில் தான் சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பலத்தை இழக்கிறார். ஸோ அந்த பலத்தை இழந்தனால ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து செய்யன்னு நினைப்பீங்க, அதை செய்ய முடிக்காமல் நீங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க, அல்லது உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இதுதான் விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம். ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தினமும் வந்து யோகா வந்து கட்டாயமாக வேணும். நீங்கள் யாரெல்லாம் காலையில் விருச்சிக ராசிக்காரங்க எந்திரிச்சோடனே யோகாசனம் அதிகமாக பண்ணுறீங்களோ, யோகா பயிற்சிகள் அதிகமாக பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நேரடியாக ஜாதகம் பார்க்க வர நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்குற வாடிக்கையாளர்களுக்குமே சொல்கிறோம். இது வந்து அவங்க நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தன்மையில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. திருமணம் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிறீங்க, திருமணம் பார்க்கக்கூடிய அமைப்பில் செயல்பாடு செஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் சந்திப்பதற்கான கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து தாயாருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். வேகம் விவேகம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு என பார்க்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்களுடைய மனைவி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கிற சூழ்நிலை மாறி உங்களுக்கு இருவருக்கும் ஒரு அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். 2 பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நட்புனாலே ஒரு ஆதாயம் அப்படிங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு ஆதாயங்கள். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு உதவி செய்வது பார்த்திங்கன்னா நட்பு தான் உதவி செய்வாங்க. சொந்த பந்தம்லாம் அப்புறம் தான் வருவாங்க. ஸோ அந்த நிலையில் விருச்சிக ராசிக்கு நட்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலைகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல் அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய லாக் ஆகியிருக்கேன், தொழிலில் ஒரு மந்தமான நிலையே இருக்குது, புதிய தொழில் தொடங்கவும் முயற்சி பண்ணுறேன் முடியல, அதே போல் தொழிலையுமே ஒரு மந்தமான சூழ்நிலையே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு ஊழியர்னாலே ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. இதில் விருச்சிக ராசியில் அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய மதிப்பு கிடைக்குமா, நான் உண்மையாக உழைக்கிறேன், என்னோட உழைப்புக்கேற்ற மரியாதை இந்த இடத்திற்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற விருச்சிக ராசிக்காரங்க உறுதியாக அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. கடின உழைப்பாளி, கடின போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் அரசாங்க வேலையில் பார்த்து கொண்டிருக்கும் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ இந்த நிலையில் இதிலேருந்து மாற்றம் அடைஞ்சு உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்திருக்கும். பிரேக்கப்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியவுடன் அந்த விஷயம் பூர்த்தி ஆகும். ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுடைய கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக நல்லா நடக்கும். அர்த்தாஷ்டம சனி கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வக்ரகதியில் வந்துடுச்சு, 3ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. அதனால் 3ஆம் இடம்ன்றது என்ன? தைரியம், வீரியம், வெற்றி, பராக்கிரமம் இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது அந்த பாபகிரகங்களான அந்த சனி பகவான் எப்பயுமே 3, 6, 11 எந்த பாபகிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும். அப்போ அதனுடைய அந்த தைரியம், துணிச்சல், வெற்றி எல்லாமே வந்துடும். சனீஸ்வரன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா சனி கொடுப்பீர், கொடுக்க யார் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியத்தால் முன்னேற்றம் அடைய போகிறீங்க, திறமை வெளிப்படும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் புத்திரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தால் அவங்கள கவனமாக படுத்தணும். இப்போ உள்ள காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கனால அவங்கள கவனமாக பார்த்துக்கணும், கண்காணிப்பு வச்சுக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும், யார் மூலியமாக பார்த்து கொண்டு வரணும், அப்படிலாம் செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு யோகமும் கிடைச்சிருக்கு. குரு செவ்வாய் சேர்ந்து யோகம் கிடைக்கிறனால அது மூலிமா நல்ல பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே உயரும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் அதிகரித்து வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு உடல்நிலை கோளாறு, தலைவலி வர்றது, கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் வரும். அதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும், நீங்கள் மற்றவங்கள பார்க்கணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் குடும்பத்தில் நல்ல நிலைமை வரும். மனைவி கை ஓங்கியிருக்கும், அவங்க வந்து பார்த்துப்பாங்க, அவங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருங்க. எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சில பிடிவாத குணங்கள்லாம் இருந்திருக்கும். சில விஷயம் விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. அது இப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இப்போது உள்ள காலகட்டத்தில் விட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் அடம் பண்ணணும், அது வேணும்னு கேட்பாங்க. அது எவ்வளோ ஆலோசனை, சரி அம்மாட்ட வாங்கிக்கோ, கொடுத்துருக்கேன், போ வாங்கிக்கோ, செஞ்சுக்கோ, இல்லை சரிப்பா அப்படின்னு தன்மையாக சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள். ஏன்னா நீங்கள் பசங்களை வந்து திட்டினாலோ அடித்தாலோ வேறு மாதிரி விபரீதங்கள் வேறு முடிவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த வகையில் இது இல்லாமல் அரசாங்கத்துடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், அரசாங்கத்துடைய அனுகூலங்கள் கிடைக்கும், அவங்களுடைய சலுகைகள் கிடைக்கும், அது வாங்கி பயணம் பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு பயணங்களும் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த பயணங்களால் சிறு சிறு விபத்துக்கள் வரும், அது சரியாக போயிடும். இது இல்லாமல் சகோதர உடன்பிறப்பு மூலிமா நன்மைகள் செய்யும், நன்மைகள் கிடைக்கும். அவங்க தானே வந்து உதவி பண்ணுவாங்க, அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவங்களே வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. இது இல்லாமல் கணவன் மாதிரி ஒரு அந்யோன்யமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவாங்க. அந்த அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் நீண்ட நாளாக எதிர்பார்த்துன ஒரு விஷயம் நடக்கும். அது மூலிமா நன்மைகள், சந்தோஷங்கள் ஏற்படும்.
அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். என்னப்பா இப்படி இருந்தால் இப்போ வந்துட்டானே, அப்படி நல்லாயிட்டானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல நேரம் வரும்போது உங்களுடைய பெயர் புகழ் பெறும்போது நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க. அப்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த நடைமுறை மாற்றங்கள் ஏற்படும், பழகிறவங்க மூலிமா மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படி தான் கண்டிப்பாக இப்போ நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அது மூலிமா தங்கு தடையின்றி வருமானங்கள் வந்து சேரும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இப்போது நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் குறைஞ்சி இப்போது சுமூகமான போக்கு ஏற்படும். மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு வேலை நீங்கள் நல்லா செய்கிறப்பா, நான் இதையும் சேர்த்து செய் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே வருமானம் தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. கடுமையாக உழைப்புங்க, முன்னுக்கு வரக்கூடிய நிலையாக இப்போ இருக்கிறனால முன்னுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து அதிதேவன முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முருகர்லேயே வந்து இப்போ எப்படி சொல்கிறது, தண்டாதிபதினு சொல்கிறியா, நவபாசனம் இருந்தது, அதை மருத்துவ குணம் கொண்ட சிலை வழிபாடு, அந்த தண்டாதிபதி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி வாங்கி நீங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்களும் இட்டுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி வெளியில் செல்லும்போது அந்த இறை வழிபாடு இறை சின்னங்கள் அணிந்து செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகருடைய பாமாலைகள் பாடிட்டு வாங்க, திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் எல்லாமே படிச்சுட்டு வரலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு சனியினுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வீடு சார்ந்தது, மனம் சார்ந்தது, தாய் சார்ந்தது, வீடு மனை சொத்து சுகங்கள் சார்ந்தது, உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அப்படிங்கிறதுல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நேராக 7ஆம் வீட்டிலேருந்து ராசியை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். ராசி அதிபதி ராசியை பார்ப்பது யோகம். பெயர் புகழ் மதிப்பு மரியாதை நினைப்பது எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள். யாரோட சேர்ந்து பார்க்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குரு பகவானோட சேர்ந்து பார்க்கிறார். அப்ப 7இல் குரு இருந்து உங்க ராசியை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் பண வரவுக்கும் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இது வந்து உங்களுக்கு செவ்வாய் 26ஆம் தேதி வரைக்கும் தான் அங்க இருப்பார். 26ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ உங்களுடைய பிளானிங், உங்களுடைய விஷயங்கள், நீங்க ஏதாவது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 26ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க இதெல்லாமே பண்ணிக்கணும். ஒரு பணவரவு, ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு தொழில் சார்ந்தோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருத்தரை போய் சந்திக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான எல்லா பிளானிங்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா 26ஆம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சிடணும். ஏன்னா 26ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி மறைந்தால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடை தாமதத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். 2 கூடியவர் வந்து உங்களுக்கு 7இல் இருந்தாலே ஏதாவது ஒரு பண வரவு, எப்படி கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதற்குண்டான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவா எப்பவுமே 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கணவர் மூலமாக தொழில் அமையும், அல்லது மனைவி மூலமாக தொழில் அமையும், அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10இல் இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவி சேர்ந்தே ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அவர் உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நீசமாகிறார், 11ஆம் வீட்டுக்கு வர போறார். அப்போ நீங்களும் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே தொழில் ரீதியாக, லாபங்கள் ரீதியாக இது எல்லாம் என்னென்ன பண்ணணும், ஒரு கிளை மாத்துறீங்க, தொழில ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்க போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்க இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க செய்து கொள்வது, பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, இதெல்லாமே நீங்க செஞ்சுக்கணும். 24ஆம் தேதிக்கு மேல அந்த கிரகம் சுக்கிரன் நீசமாகறதுனால பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்க மாட்டாரு. இருப்பினும் குரு பார்வை வரும். குரு பார்வை இருந்தாலும் கூட
உங்களுக்கு இப்போ இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கப்புறம் இருக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்து விருச்சிக ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறார். புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாலே சில உடல் உபாதைகள், யாராவது உங்களுடைய பழக்கமானவங்க கூட ஒரு கசப்புகள் ஏற்படுறது, உங்களுடைய குருவா இருக்கக்கூடியவர்களை கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அதே போல அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தந்தை மூலமாக லாபம், குரு மூலமாக லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 11 தொடர்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல எதிர்பாராத லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு சூரியன். இந்த சூரியன் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவா சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தந்தை மூலமாக கொஞ்சம் சில மனக்கசப்புகள் வந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் அப்பா மூலமாக கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 16ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். உழைப்பு அதிகமும் போட வேண்டிய அமைப்பு உண்டு. வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. 10ஆம் இடம் தொழில் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய கர்மா. அப்போது உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இருக்கும். அப்போது நீங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே நிறைய தான தர்மங்கள், அன்னதானங்கள் உங்களுக்கு நினைச்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுடைய பாவ மூட்டைகள் நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். அப்போது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டுட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு கர்மாவை கழிக்கக்கூடியதும் உங்களுடைய பாவத்தை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் உங்களுடைய தொழில் பெருக்கத்துக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனாலும் அதற்கு மேலேயும் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான இந்த சூரியன் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழில் ரீதியாக கொடுப்பார். அதே போல் பண வரவு உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஏதாவது ஒரு வழிவகையில் பண வரவை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.